மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். இப்ப ஆந்திரா தான் பூர்வீகம். லிங்கம்மாங்கிறது தான் எங்களுடைய குலதெய்வம். லிங்கம்மா விவசாயம் சம்பந்தப்பட்ட அது எல்லம்மாவை கும்பிடுவாங்க. ஜென்ரலா கும்பிடுறதுங்கிறது ரேணுகா தேவிய. அது பாலாறு தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு வழி விட்டு பண்ணதுனால நம்ம லிங்கம்மா போயிடுறோம். ஆமா, அது ஆந்திரா கடப்பா பக்கத்துல கடப்பான்னு சொல்லிட்டு கடப்பா அந்த சைட்ல தான் அங்கிருந்து அவங்க புறட்டு வரும்போது தான் அந்த பாலாறுங்கிறது ஓடுனது தடுத்து வழி விட்டு கொடுத்ததுனால ஓகே சார். பொதுவா அவங்கள ரேணுகா தேவி கும்பிடுவோம். விவசாய சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் தெருங்கள எல்லம்மாவை கும்பிடுவாங்க. இப்ப எங்களை மாதிரி மல்லினார் இது உடன்கட்டை ஏறினது அப்படிங்கறத வச்சு மைண்ட்ல வச்சுட்டு நாங்க இந்த லிங்கம்மா வெங்கடசாமி நாடு அவங்கதான் குலதெய்வமா நாங்க கும்பிடுறோம். அவங்க 2 பேரும் தான் சார் உடன்கட்டை ஏறிடுறாங்க. இல்ல, அதான் அந்த அம்மா போனதுனால, இவங்க புருஷன் போனதுனால போருக்கு போய் இதானதுனால நிறைய பெண்கள் உடன்கட்டை ஏறினாங்க அந்த நேரத்துல. லிங்கம்மா அப்படி ஏறிடுறாங்க. அதுல அப்படி வந்தவங்கள தான் குலதெய்வமா வச்சு கும்பிடுறோம். அதுல லிங்கம்மா எங்களுக்கு. ஓகே சார். இந்த இடம் இருக்கிற இடம் கடம்பா சார். கடப்பா இல்ல, அது கடப்பா பக்கத்துல அவங்க வரும்போது அந்த பாலாறு குறுக்க வந்தது இல்லையா? ஆமா சார். அத இவங்களுக்கு வழி விட்டு பண்ணி கொடுத்தது இந்த இவங்க ரேணுகா. அதனால எல்லாத்துக்குமே ஜெனரலா ஒரு குலதெய்வம் தெலுங்குக்காரங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரேணுகா தேவின்னு சொல்லுவாங்க. ரேணுகா தேவி. இப்ப இந்த பகுதி எந்த பகுதி சார்? இப்ப நம்ம கோயிலுக்கு போகணும்னா எந்த பகுதி சார் போவோம் நம்ம ஆந்திராவில? இது ஆந்திரால இல்ல, நான் குலதெய்வம் இங்க அங்கங்க அவங்க கோயில் கட்டிக்கிட்டாங்க இல்லையா? கட்டிக்கிட்டாங்க. ஆமா சார். அதனால இப்ப நாங்க வேலூர், அதாவது இப்ப இவரு நெகமா இருக்குல்ல, நெகமத்துக்கு பக்கத்துல வாவேலூர்னு இருக்கு. வாவேலூர் நேமம். ஆமா, வாவேலூர் பொள்ளாச்சி போற வழியில் நெகமம் இருக்கு இல்லையா? நெகமா. ஆமா சார், பொள்ளாச்சி போற நெகமா. அந்த நெகமத்துக்கு பக்கத்துல வாவேலூர், அங்கதான் குலதெய்வம் கோயில். எங்களுக்கு சொந்தமா கட்டிட்டாங்க. அதனால நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போயிடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போயிடுறது. ஓகே சார். திருவிழா மாதிரி நடக்குமா சார்? வருஷம் நடக்குமா சார் திருவிழாக்கள்? சும்மா ஃபேமிலி லெவல்ல ஒரு இது பண்ணிக்குவாங்க. அது வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. உங்க நீங்க உதவி இயக்குனர் வந்ததுல இருந்து திரைப்படங்கள் பண்ணி இந்த இவ்வளவு தூரம் சாதனைகள் பண்ணது இதுல நீங்க அப்பப்போ ஏதாவது இடையில போயிட்டு நீங்க அப்பப்போ குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வந்திருக்க வழக்கங்கள் உண்டா சார்? ஒரு படங்கள் இல்ல, அது ரெகுலராவே முன்னால இருந்தே போயிட்டு வர்றது தானே குலதெய்வங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம். நான் போயிட்டு வருவோம். அப்புறம் அங்க எங்க அண்ணன்மாரெல்லாம் அங்க இருக்காங்க இல்லையா, கோயம்புத்தூர்ல அண்ணன்கள்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் போயிட்டு வருவாங்க. அதுதான் வேற. ஓகே சார். ஓகே சார். நீங்க ஆனா சின்ன வயசுல இங்க வந்துரும் சார். நம்ம கோயம்புத்தூர் நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க வந்துரும் சார். நம்மளோட பூர்வீகம் தான் சார் அங்க. நீங்க சொல்ற ஆந்திரா ஆந்திரா பூர்வீகம். இவங்க அது 2 தலைமுறைக்கு முன்னால அங்க இருந்தது. 2-3 தலைமுறை எல்லாம் இங்கதான் இருக்காங்க. எல்லாமே இந்த ஆந்திரால இருந்து புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் திருப்பதி அப்படி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அப்படியே அதுல இருந்து பொள்ளாச்சி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பரவி இருக்காங்க இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அப்படி ஆந்திரால இருந்து புறப்பட்டு வந்தவங்க தான். இது இந்த கரிசல் காட்டு கடிதங்கள்னு சொல்லி இவரு ரைட்டர் இருந்தாரு இல்லையா, ராஜநாராயண். அவரு தெலுங்கு பத்தி ரொம்ப அழகா அதை எழுதியிருப்பாரு. கோபாலபுரத்து மக்கள்னு சொல்லி ஒரு புக்கு, கரிசல் காட்டு கடிதங்கள் 2லயும் எழுதியிருப்பாரு. தெலுங்கு மக்கள் எப்படி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க, எப்படி அவங்களா ஊர்களை எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க, காடு அழிச்சு எப்படி வீடு இதா பண்ணிக்கிட்டாங்க, கிராமங்களா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஓகே சார். அந்த மாதிரி இந்த காட்டு மாடுகளை பசு மாடுகளை எப்படி பழக்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அவரு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதுதான் சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அப்படியே வாணிபம், வாழ்வாதாரம் அப்படி மாறுது சார் அந்த விஷயம் எல்லாம் அடுத்தது. ஆமா ஆமா, விவசாயம் தான் முதல்ல ஸ்டார்டிங். சரிங்க சார். இது சார் இப்போ இறைவன், அதாவது கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எப்படி சார், எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இப்போ ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு நடக்கிற என்னோட விஷயம் சார், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அம்மா கொடுக்குற நம்பிக்கை தான். அம்மா சொன்னது தானே. வீட்டுல பெரியவங்கன்னு சொல்லும் போது அம்மா சின்ன வயசுன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்கல்ல. ஆமா சார். சோ அந்த நம்பிக்கையின் பேர்ல போறோம். அப்புறம் நம்மளா ஜென்ரலா சிலதெல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்குது பிரபஞ்சத்துல, இது எல்லாம் எப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அத பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான்.
அதனால எல்லாம் தத்ரூபமா இது என்ன இதுங்கிறது எல்லாத்துக்கும் யாருக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவான் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அதனால சாமிங்கிறது எல்லா ஊர்லயும் ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்ட்டு. ஆமா சார், ஆமா சார். அது இப்ப நமக்கு அம்மா எல்லாம் சொன்னதுதான் நமக்கு அந்த நம்பிக்கை. நம்ம சாந்தனு சாரு, மேடம், குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்கு அப்பப்ப கோயில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர பழக்கங்களை உருவாக்கி கொடுத்தீங்களா சார் நீங்க பேரண்ட்ஸா? அப்பப்போ ஏதாவது ஒரு விசேஷங்கள், பர்த்டே, அது இது இதெல்லாம் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன்ல எல்லாம் போயிட்டு தான் வருவாங்க எல்லாருமே. போயிட்டு வருவாங்க. போய் அங்க பூஜை பண்ணிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது அந்த மாதிரி. ஆமா, பொங்கல் வச்சு இது பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சார், அந்த மாதிரி சார். மத்தபடி நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது? வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். அந்த பக்கம் எங்காவது போற வேலை இருந்ததுன்னா கோயம்புத்தூர்ல பக்கத்துல பொள்ளாச்சி போனோம்னா, அங்க பொள்ளாச்சி பக்கத்துல தான் நெகமம். வேலூர். அந்த வேலூர்ல போய் பார்த்து வருவோம். இது எல்லாமே நீங்க உங்களுடைய அம்மா அவங்க எல்லாம் இருந்தது, தாத்தா பாட்டி இருந்தது அந்த வேலூர்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் இடம் பெயர்ந்து கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. அதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் மழை இல்லாம ஒண்ணும் இல்லாம விவசாய பூமி எல்லாம் இதானதுனால அப்புறம் எல்லாருமே பிழைப்புக்காக டவுன் நோக்கி வந்தாங்க. அதுல கோயம்புத்தூர் நோக்கி வந்ததுதான். ஏன்னா மில்லு அதெல்லாம் அதிகமா இருந்தது இல்லையா? வேலைக்கான வாய்ப்புகள் கோயம்புத்தூர்ல தானே அதிகமா இருந்தது. ஆமா சார், ஆமா சார். அதனால எல்லாருமே மில்லு வேலைக்கு, ஒர்க் ஷாப் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி வந்தாங்க. ஆமா சார். சார் இப்போ நிறைய பேர் குலதெய்வம் பாத்தீங்கன்னா வீரனாரு, ஐயனாரு, அப்புறம் கருப்பரு, இந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு 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 உருவம் உருவாக்கி இது பண்ணாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களே, அதாவது இது மாதிரி வாழ்ந்த மக்களே உடன்கட்டை ஏறின ஒரு ரீசனுக்காக அவங்கள குலதெய்வமா அப்படி வாக்கிறீங்க இல்லையா? இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் வித்தியாசம் எப்படி சார் பாக்குறீங்க? இது எப்படி சார் இது எப்படி சார் பேசிக்கா உருவாகி இருக்கும்? சில பேர் இப்ப அம்மனை கும்பிடுறாங்க, சில பேர் இதெல்லாம் நம்ம சில நேரத்துல உருவாக்கப்பட்ட வாழ்ந்தவங்களே சில நேரங்கள்ல அப்படியே நான் காலப்போக்குல சாமி ஆயிடுறாங்கல்ல. கரெக்ட் சார். அப்படித்தானே? நாளாக கொஞ்ச நாள் ஒரு 4-5 தலைமுறை ஆகும்போது அதுக்கப்புறம் அவங்க மனிதர்களா இருந்தவங்க எல்லாம் தெய்வமாயிடுறாங்க இல்லையா? தெய்வமாயிடுறாங்க. அந்த இதுலதான் சார் இவங்க அப்படியே நம்ம முன்னோர்களே அப்படியே நம்ம அதான் எல்லையம்மன், கருப்பன், காத்து, அது இதுன்ட்டு எல்லாமே ஐயனாரு, அது இதுன்னு ஊர் இல்ல அப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே சார்.